Hi friends, welcome to Augusthi Fashions. உழைப்போம் உயர்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சு தான் பார்க்க போறோம். இத ரீயூஸ் எப்படி பண்றது அப்படினு காமிக்க போறேன். சோ இந்த பாக்ஸஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ் வாங்கியிருப்போம் இல்லனா ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வந்த பாக்ஸஸா இருக்கட்டும் இல்ல கொரியர் வந்த பாக்ஸா இருக்கட்டும். இத வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு அழகான பொருளா எப்படி மாத்துறதுன்னு தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். வீடியோஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ பாக்ஸஸ் வந்து நான் எடுத்துக்கிறது ரெட் கலர் அதனால் அதே கலர்ஸ்லேயே நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெயில் எனாமல்னு சொல்லுவோம். ஸோ இது நெயில் பாலிஷ் போட்டதுக்கப்புறமா அது மேலே இதை ஒரு கோடிங் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ இதில் அப்ளை பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் நமக்கு நல்லாவே. ஸோ இதே மாதிரி எல்லா பீசஸ்லேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து பேக் சைடு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனாமல் கோடிங் கொடுத்தது கொஞ்சம் ஷைனிங் லுக் கொடுக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி நமக்கு கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி. ஒரு இயரிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்டோன்ஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒன் சைடு மட்டும் கொஞ்சம் பிக் சைஸில் ஒரு ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டோனை சுற்றி வந்து அந்த சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் கொடுக்க போகிறேன். நான் கோல்டன் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட்டுக்கு வந்து க்ரீன் கலர் நல்லா மேட்சிங்காக இருக்கும். நம்ம சாரீஸ்க்கு இல்லை சுடிதார்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கலர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் பார்த்துட்டிங்கன்னா 2 சைஸில் கட் பண்ணியிருந்தேன். இந்த பெரிய ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒன் சைடு கம் வச்சுட்டு இன்னொரு சின்ன சைஸ் இருக்கிறத நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் மேல் பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஹூக் போடுறதுக்காக ஒரு ஹோல் போட்டிருக்கேன். கீழ்ப்பக்கம் உள்ள இந்த சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற இந்த பேட்ச் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுத்துலையுமே வந்து கீழ்ப்பக்கமாக இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்ததுலேயே நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் அந்த ஹூக்குக்காக நம்ம ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் அந்த ரிங் ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி ரிங் மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலே கூட நீங்கள் விடலாம், ஈஸியாக போயிடும். ஏன்னா ஹோல் வந்து ஒரு நீடில் ஊசி யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாகவும் ஹோல் போட்டுறாதீங்க. ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹூக் எடுத்து அதில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி 4 பீசஸ்லையுமே வந்து நம்ம ரிங் மாட்டிட்டு அதிலே ஹூக் மாட்டிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த கலர்ஸும் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸஸில் எப்படி
இயரிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி வேஸ்ட் திங்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணி அழகான பொருளாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் இனிமேல் வர வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.